وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا صدق الله العظيم. அன்பார்ந்த ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்காக மிக பெரும் ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த அமைப்பிலே நாம் எல்லாம் இன்றைய நாள் மினாவுடைய கூடாரத்திலே இருக்கிறோம். மினாவுடைய கூடாரத்திலே நம்முடைய சொந்த அமல்களை செய்து கொண்டு கூட்டாகவும் அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விசேஷமான பார்வை எம்மீது இறங்கக்கூடிய நேரத்திலே இருக்கிறோம். அந்த அமைப்பிலே இந்த பெருமதியான நேரத்திலே சில நசீஹத்துகளை உங்களுக்கு சொன்னால் அது வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு சில நசீஹத்துகள் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் காது தாழ்த்தி கேட்டு வாழ்க்கையிலே அதை பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய படைப்புகளில் பிரமாண்டமான 2 படைப்புகள் உண்டு. அதுதான் சொர்க்கமும் நரகமும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தையும் பிரமாண்டமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான், நரகத்தையும் பிரமாண்டமாக படைத்திருக்கிறான். சொர்க்கத்தை அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களுக்கு தங்குமிடமாகவும், நரகத்தை அவன் யார் மீது கோபப்படுகிறானோ, யாரை வெறுக்கிறானோ, யாரெல்லாம் அவருடைய கட்டளைகளை மறுப்பார்களோ அவர்களுக்குரிய தங்குமிடமாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் எம் அனைவரையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பானார். ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே 1000 வசனங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான், 1000 வசனங்கள் நரகத்தை பற்றியும் பேசுகிறான். நரகத்தை பற்றி பேசக்கூடிய நேரமெல்லாம் அடியானை அல்லாஹ் எச்சரிக்கிறான். அடியானே, நரகம் என்பது இவ்வளவு பயங்கரமானது, நீ உன்னுடைய வாழ்க்கை கவனமாக வாழ்ந்து கொள். சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரம் அந்த சொர்க்கத்துக்குள்ளே போக வேண்டும் என்ற ஒரு ஹவா வரும் அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொர்க்கத்தையும் வர்ணிப்பார்கள், நரகத்தையும் வர்ணிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி பல ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கம் எவ்வளவு சுவண்டியான ஒரு இடம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எந்த அளவுக்கு நெருக்கமாக சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் என்றால், அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக் நஅலிஹி வன்னார் மிஸ்ல ذلك. சொர்க்கம் என்பது உங்களுடைய செருப்பு வாரை விட மிக நெருக்கமாக இருக்குது. செருப்பு போட்டிருக்கிறோமே, அந்த வாரங்கட காலோடு ஒட்டித்தான் இருக்குது. அதையும் விட நெருக்கமானது சொர்க்கம் அல்லாஹ் நபி அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நரகமும் அதே போல நெருக்கமானது. இந்த 2 நெருக்கமானதிலையும் எதை நான் தெரிவு செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கணும் அவரவர்தான். நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம். அல்லாஹ் தந்த பணத்தை அவனுடைய பாதையிலே செலவழித்து ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக? அல்லாஹ்வுடைய அன்பையும் சொர்க்கத்தையும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். அரபாவுடைய நாள் அல்லாஹ் அடியார்களின் நரக விடுதலை கொடுக்கக்கூடிய நாள். அந்த நாளில் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால் நரகத்தை பயந்து சொர்க்கத்தை ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். எந்த ஒரு மனிதன் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவானோ அந்த மனிதனை அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாப்பான். எனவே இந்த இடத்திலே நான் மிக முக்கியமான சில பாடங்களை சொல்லித் தரப் போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்றுமே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. சொர்க்கத்தை அடைவதற்கு மிக லேசான அமல், சொர்க்கத்தை அடைவதற்கு மிக லேசான அமல்கள் சொல்லித் தரப் போகிறேன். அந்த லேசான அமல்கள் இருக்கிறதே, செய்யறது பெரிய அளவு கஷ்டம் கிடையாது. லட்சம் கோடி செலவழிக்க வேண்டிய தேவையில்லை, பல மணித்தியாலங்கள் கூட செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் மிக ஒரு சுருக்கமான சில அமல்களிலே அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விடுவார். அப்படியா நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அதிலே ஒன்று எம்முடைய பெற்றோர்கள். யார்? எம்முடைய தாய் தந்தை.
அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறதே சொர்க்கத்தை அடைகிறதுக்கு தான். பெற்றோர் தந்திருக்கிறதே சொர்க்கத்தை அடைகிறதுக்கு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் தாயுடைய பாதத்துக்கு கீழே இருக்கின்றான். சொர்க்கம் தாயுடைய பாதத்துக்கு கீழே இருக்குது. ஏன்னா அங்க போய் எடுக்க வேண்டும். ஒரு மகன் பணிஞ்சு போகணும், தாயுடைய கால் பாதத்தை பிடிக்கிறதாக இருந்தா அங்க அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஒரு வழி எம்முடைய தாய். அவளை கண்ணியமாக பார்த்து பணிவிடை செய்து தாயுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினால் அந்த சந்தோஷத்தை கொண்டு பொருத்தத்தை கொண்டு அல்லாஹ் மகனுக்கு மகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துடுவார். இரண்டாவது தந்தை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் வாலிது அவ்ஸத்து அபுவாபில் ஜன்னah. தந்தை என்பவர் சொர்க்கத்துடைய வாசலிலே மிக முக்கியமான வாசல். நீ விரும்பினால் உடைத்து விடு, நீ விரும்பினால் பாதுகாத்துக் கொள்ளுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெருமதியான வாசல் தான் தந்தை. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் எல்லாம் பட்டு நாம் எல்லாம் ஆளாகிவிட வேண்டும் என்று எவ்வளவு எல்லாம் தியாகம் செய்தவர் தான் தந்தை. தாய் ஒரு பக்கம் தியாகம், தந்தை இன்னொரு பக்கம் தியாகம். யாருக்காக? எமக்காக வேண்டும். அல்லாஹ் வைத்திருக்கிறான் அவர்களை எப்படியாக? நம்முடைய சொர்க்கமாக வைத்திருக்கிறார். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தந்தை என்பவர் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இரண்டாவது சொர்க்கம். அவருக்கு பணிவிடை செய்வதிலே அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். மிக தூரத்துக்கு போக தேவையில்லை சொர்க்கத்தை தேர்வதற்கு. நம்முடைய வீடுகளுக்குள்ளே அல்லாஹ் 2 சொர்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். மூன்றாவது, ஒரு கணவன் மனைவிக்கு கணவன், மனைவிக்கு கணவன். நபியவங்க சொன்னாங்க, ஐயம் அம்ராத்தின் மாதத் வஸௌஜுஹா அன்ஹா ராதின் தகலத்தில் ஜன்னah. எந்த ஒரு பெண் நம்முடைய கணவனுடைய பொருத்தத்தோடு மரணிப்பாலும், யார பொருத்தம்? கணவனுடைய பொருத்தம். மரணிப்பாலும் அந்த பெண் சொர்க்கம் நுழைந்து விட்டால், ஒரு பெண் சொர்க்கம் நுழைவதற்கு வழி தன்னுடைய கணவன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணம் பல லட்சங்கள் செலவழித்து தன் மனைவி அழைச்சு வரணும் ஆசையாக அன்பாக பல காலங்கள் பணம் சேர்த்து பல கஷ்டங்களுக்கு பின்னால கணவன் அழைத்து வந்திருக்கிறார். இப்ப இந்த மனைவி எவ்வளவு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நன்றி இல்லாத பெண்களை பத்தி சொன்னாங்க. நம்மள பெண்களை பத்தி நாம் பேசல, நன்றி இல்லாத பெண்களை பத்தி பேசுறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தலாத்து ஃபில் ஜன்னah ஃபரைது அக்ஸர அஹ்லிஹா அன்-நிஸா. நரகத்தை பார்த்தேன், அதிகமான பெண்களை கண்டேன்டா. இப்ப இப்படி நாங்க மொட்டையா சொன்னா பெண்களுக்கு யோசனை வரும், நாங்க இவ்வளவு எல்லாம் அமல் செய்யறோமே, அது என்ன நரகத்தில் எங்களை கண்டாங்க அப்படி சொல்ற நேரம் ஒரு பெண்மணி எழும்பினாங்க. இது இன்னொரு சந்தர்ப்பம். நபி அவங்க சொன்னாங்க, பெருநாளுடைய நாள், ஒவ்வொரு பெருநாளுடைய நாளும் பெண்களுக்கு உபதேசம் செய்வா. அந்த நேரம் நபி அவங்க சொன்னாங்க, பெண்கள் அதிகமானவர்கள் நரகவாதிகளாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு பெண்மணி எழும்பினாங்க, ஒரு மூத்த உம்மா எழும்பினாங்க, இவை ரசூலல்லாஹ், ஏன் அப்படி பார்த்தீங்க? என்ன காரணத்துக்காக பெண்கள் நரகவாதியா பார்த்தீங்க? அந்த நேரம் நபி அவங்க சொன்னாங்க, பிகுஃப்ரிஹின்ன, அவள் நிராகரிக்கிறாள் தான். அப்பதான் நபி அவங்க கேட்டாங்க, நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க, அந்த தாய் நிராகரிக்கிறோம்டா யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வையா நிராகரிப்பாங்க? அந்த பெண்கள் யக்ஃபுர்னல் அஷீர், யக்ஃபுர்னல் இஹ்சான், தன்னுடைய கணவனை நிராகரிப்பாள், கணவனை துஷ்பிரயோகம் செய்வாள், கணவனை கணக்கெடுக்க மாட்டாள். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலம் பூராக நலவு செய்து ஒரே ஒரு விடயம் செய்ய தவறினால் அந்த பெண் சொல்லி விடுவாளாம், மா ரஐது மின்க கைரன் கத், ஒரு காலம் உனக்கிட்ட நான் எந்த நலவையும் காணல என்று ஒரே வார்த்தையா சொல்லி உள்ளத்தை உடைச்சிடுவாளே. இப்படியான பெண்களை தான் நரகத்திலே நான் பார்த்திருந்தார்கள். கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, எந்த கட்டத்திலும் சொர்க்கமாக எமக்கு தந்திருக்கக்கூடிய கணவனை அவமதித்து விடக் கூடாது, யாரிடமும் விட்டு கொடுத்து விடவும் கூடாது. இது ஒரு பெண் சொர்க்கத்தை அடைய விரும்பினால் கடைபிடிக்க வேண்டிய விடயம் தான் இது. இது மூன்றாவது சொர்க்கத்தை அடைவதற்குரிய வழி
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்த வழிதான் இது. அது போல இன்னும் சில அமல்கள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள் சொர்க்கத்தை அடைவதற்குரிய அமல்கள். நாம் எல்லாம் பரலான தொழுகை தொழுகிறோம். பரலான தொழுகை தொழுவதன் பின்னால நாங்கெல்லாம் ஆயத்துல் குர்சி ஓதுறோம். எல்லாருக்கும் ஆயத்துல் குர்சி பாடமா? ஆயத்துல் குர்சி கட்டாயம் பாடமாக்கணும். ஷைத்தானிடமிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்குரிய மிக பெரும் ஒரு கேடயம் ஆயுதம். அதே போல சொர்க்கத்தை அடைவதற்கு மிக பெரும் ஒரு வழிதான் இது ஆயத்துல் குர்சி. அந்த ஆயத்துல் குர்சி என்ன செய்யறாரு? தாய்மார்கள் சகோதரிகளும் பழமையாக்கிக் கொள்ளுங்க. உங்களோட தொழுகைக்கு பின்னால, பரதான தொழுகைக்கு பின்னால ஆயத்துல் குர்சி ஓதுறார் ஒருத்தர். ஆயத்துல் குர்சியை ஓதினா நபி அவங்க சொன்னாங்க, அவர் சொர்க்கத்தை அடைகிறதுக்கு மௌத்து தான் தடையாக இருக்கின்றார். எனவே அவரு சொர்க்கத்தை அடைகிறதுக்கு மௌத்து மட்டும்தான் தடை. அந்த ஆயத்துல் குர்சிக்கு 2 நிமிஷம் கூட போகாது. அந்த 2 நிமிஷத்துல சொர்க்கத்தை அடைந்திடலாம் என்றா இது எவ்வளவு லேசான ஒரு அமல் வாழ்க்கையில் உண்டாக்குச்சா. இது போல நாமெல்லாம் அடிக்கடி உது எடுக்கிறோம். நபி அவருடைய மிக பெரும் ஒரு வழிமுறைதான் உது எடுத்தாங்கன்னா அப்படியே கிப்லா பக்கம் திரும்பி தன்னுடைய ஆள்காட்டி வரலை இப்படி உயர்த்துவார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வ ஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் என்று ஓதுவார். இது எத்தனை பேருக்கு பாடமாக்கி இருக்கீங்களா? துஆ மஸ்லூன பரட்டுங்க. அதுல அந்த துஆ இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அந்த துஆவெல்லாம் போடுவேன். போடுற விஷயங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்ல போடுவேன். பாடமா வாழ்க்கையில் உண்டாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மினா விட்டு போறதுக்கு முன்னால நான் அதெல்லாம் பாடமாக்கி அமல் செய்யணுன்றது ஆசை வர்றதுக்காக வேண்டி சொல்லித்தாரேன். லேசான அமல், அதனால மறந்துடாதீங்க. நபியோ சொன்னாங்க, யார் ஒருத்தர் உதுவெடுத்ததன் பின்னால கிப்லாவை முன்னோக்கி இந்த துஆவை ஓதுவாரோ, இந்த துஆவை ஓதுவாரோ அல்லாஹ் சொர்க்கத்துடைய 8 வாசலையும் திறந்து கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துடைய 8 வாசலையும் திறந்து கொடுப்பான் என்றா நீ விரும்பின வாசலால போ. எவ்வளவு பெரிய வாக்கியம். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கணுமா இல்லையா? பாடமாக்கணும் வாழ்க்கையில். எத்தனை விஷயம் பாடவங்களுக்கு. ஆனா நாங்க நிறைய துஆக்களை தவற விட்டுட்டோம். துஆக்கள் என்பது இன்மையில மட்டுமல்ல, மறுமையில பெரிய பலன் தரக்கூடியவைகள் தான் துஆ. அல்லாஹ் விரும்புறான் அந்த வார்த்தைகள். அதனால இன்ஷா அல்லாஹ் நேரங்களை வீணாக்கிறான். இந்த துஆக்களை பாடமாக்கு. இதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நிறைய துஆக்கள் சொல்லி தந்திருக்கிறார். நிறைய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார். வாழ்க்கையில் உண்டாக்குங்க. சஹாபாக்கள் எல்லாம் போட்டி போடுவாங்க சொர்க்கம் என்றா. அப்படியே நான் ஒரு நேற்று இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் சொல்லி தந்தேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்ன என்ன கூலி எல்லாம் கொடுப்பான்னு சொன்னேன். அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டான், ஒரு ஈச்ச மரம் நாட்டான். சொர்க்கத்துல ஒரு ஈச்ச மரம் என்றா அது சொர்க்கத்தில் இருக்க போகுது. அது யாரோட பேர்ல இருக்க போகுது? உங்களோட பேர்ல தான் இருக்க போகுது. அப்ப சொர்க்கத்தில் இருக்கிற உங்களோட பேர்லன்னா நீங்க எங்க போறீங்க? சொர்க்கத்துக்கு தான் போறீங்க இன்ஷா அல்லாஹ். அதனால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்றதை கூடுதலாக ஓதுங்க. சொர்க்கம் போறதுக்கு மிக பெரும் வழி. அதே போல யார் ஒருத்தர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் ஒருத்தர் சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, லேசான சூரா 10 தடவை ஓதுவார். தொடர்ந்து ஓதுறார். பிஸ்மி சொல்லி சொல்லி ஓதுறார் 10 தடவை. அது எவங்க சொன்னாங்க? அவருக்காக வேண்டி பனல்லாஹு லஹு கஸ்ரன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டுறார். சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுறார். 20-25 வருஷம் வெளிநாட்டில இருந்து இன்னும் ஒரு வீட்டையே கட்டிக்கொள்ள முடியாம இருக்கிறார். ஆனா உட்கார்ந்தாரு, ஒரு 5 நிமிஷம் போகல, 10 தடவை சூரத்துல் இக்லாஸ் ஓதிட்டார். அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்ன? நீ உலகத்தில நீ கஷ்டப்படுறாய், ஆனா நான் உனக்கு வெகுமதி தாரத்தில் நான் கஷ்டப்பட மாட்டேன். நீ இக்லாஸ ஓதுனீங்க, சூரத்துல் இக்லாஸ 10 தடவை, ஓண்ட பேர ஒரு மாளிகை, அது யாரும் போக முடியாது. ஓண்ட டீப், ஓண்ட பேர்ல நான் உனக்கு ஒரு மாளிகை கட்டுவேன் என்றது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் கட்டுவார். அதனால சூரத்துல் இக்லாஸ் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு நேரத்தை ஒதுக்கி சூரத்துல் இக்லாஸ் ஒரு 10 தடவை 10 தடவை 10 தடவை 100 தடவை ஓதிட்டீங்கன்னா 10 மாளிகை கட்டப்படும். சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ்
ஆசை ஆர்வத்தோடு இந்த அமலை செய்யுங்க. சூரத்துல் இக்லாஸ் என்னது? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூராவை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த சூராக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி என்னது? சொர்க்கத்துல மாளிகை கட்டுறார். நிறைய பேருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஆல்ரெடி மாளிகை கட்டி வச்சிருக்கிறார். நான் ஹிராஸ் அவருடைய பயணத்தில் நான் ஞாபகப்படுத்தினேன். யாருடைய மக்பரா வரக்கூடிய நேரம்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மக்பரா வரக்கூடிய நேரம் அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி இன்னொரு சுபச்செய்தி என்ன சொன்னான்? அப்படியே உங்களோட மனைவிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி வச்சிருக்கிறார், அந்த சுபச்செய்தி சொல்லுங்க நல்லா சொல்லி அனுப்பினான். கதீஜா ரலியல்லாஹு பேர் அல்லாஹ் ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிறான் மாளிகை. அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்குள்ள போறார். நபி சொன்னாங்க, 2 பேர் வந்தாங்க, கூட்டிட்டு போனாங்க, நான் சொர்க்கத்துக்குள்ள போறேன். போனா பெரிய ஒரு மாளிகை கண்டேன், பெரிய மாளிகை. அப்ப நான் கேட்டு அந்த பாக்குறேன், ஒரு பெண்மணி உது எடுத்துக் கொண்டிருக்கிறான் இந்த மாளிகைக்கு முன்னால. அவன்கிட்ட கேட்டேன், இது யாருடைய மாளிகை? அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்களா, இது யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மாளிகை. உமர் ரலியல்லாஹு மௌத்தில்ல ஹயாத்தோட, ஆனா அல்லாஹ் ஆல்ரெடி மாளிகை கட்டி வச்சிருக்கிறார். எவ்வளவு கண்ணியம்! எங்களுக்கு மாளிகை கட்ட பெரிய விஷயமா? எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிற அமல்களை. அப்ப நபி அவங்க இந்த சம்பவத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கிற நேரம் அதற்கு உமர் ரலியல்லாஹு அவங்களும் மஜ்லிஸில் இருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்மணி அப்படி சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு மாளிகை நான் உள்ளுக்கு பார்த்தேன். பார்க்கிற நேரம் நான் யோசிச்சேன், உமர் ரோஷம் உள்ளவரி, நான் போக கூடாது என்று திரும்பி வந்துட்டேன்டா. அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு மஜ்லிஸில் சொன்னா, யா ரசூலல்லாஹ், உங்களோட விஷயத்திலேயா நான் ரோஷப்பட போறேன்டா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தில் நிறைய பேருக்கு அல்லாஹ் மாளிகை கட்டி வச்சிட்டான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்வார்களோ, கானத்திலஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸலா, அவர்கள் நுழையக்கூடிய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதுக்கு என்ன வேணும்? 2 குவாலிஃபிகேஷன். துனியாவுடைய டிகிரி அல்ல, துனியாவுடைய பணம், பட்டம், பதவி, ஆட்சி, அதிகாரம். நீ லோயா இருக்கணும், நீ யாரு டாக்டரா இருக்கணும், நீ கோடீஸ்வரனா இருக்கணும், நீ அரசியல்வாதியா இருக்கணும் குவாலிஃபிகேஷன் அல்ல. அல்லாஹ் சொல்ற குவாலிஃபிகேஷன் 2, ஈமானும் சாலிஹான் அமலும். சகோதரர்களே, தாய்மார்களே, வாழ்க்கையில் நிரப்பமா உண்டாக்க வேண்டியது ஈமான் சாலிஹான் அமல். இந்த ஈமான் சாலிஹான் அமலை கொண்டு அல்லாஹ் தரக்கூடிய கூலி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். அதனால இன்ஷா அல்லாஹ் என வாழ்க்கையில ஈமானையும் நல்ல அமல்களையும் படிக்க வந்திருக்கிறோம். அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறான் சொர்க்கத்துடைய அமல்களை. நான் மேல சொன்ன விஷயங்கள், அமல்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அமல்களை கூடுதலா செய்ய செய்ய சொர்க்கத்துடைய பக்கம் நாம் நெருங்கிக் கொண்டிருப்போம். சொர்க்கம் எமக்காக வேண்டி தயாராக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். சொர்க்கத்துடைய மாளிகைகள் கூடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்துடைய மரங்கள் கூடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்திலே அல்லாஹ் 100 அந்தஸ்துகளை வைத்திருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பைன குல்லி தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த், ஒன்றுக்கு மத்தியில உள்ள அந்த, அதாவது தரங்கள் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? 100 படித்தரம். அந்த படித்தரம் ஒன்றுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் வானம் பூமியுடைய அளவு என்று சொன்னாங்க. எனவே அல்லாஹ் 100 அந்தஸ்துகளை வச்சிருக்கிறார். அல்லாஹ் எமக்கு உயர்வான அந்தஸ்தை தரணும். அதனால நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட நீங்க சொர்க்கத்தை கேட்டா நீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்க. எனவே அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தவர்களாக அமல் செய்வோம். நாங்க செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வோட வேறு யாரையும் கூட்டாக்கிட கூடாது. அல்லாஹ்வுக்காக என்று செய்யக்கூடிய நேரம் எமக்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு தனி இன்பம் வரும். சஹாபாக்கள் தக்பீர் கட்ட ஆரம்பித்தால் சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருப்பது போல தொழுவார்களாம். அந்த உணர்வு எமக்கு வருகிறதா? எவ்வளவு சோம்பரம் உண்டாயிருக்கிறது, அமல்களிலே சோம்பரமாக இருக்கிறதே. உறங்குறதுக்கெல்லாம் தூங்குறதுக்கு நல்ல எங்களுக்கு ராகத்தா தூங்குறதுக்கு உள்ள இடம் கொடுக்குது. ஆனா கொஞ்சம் விழிச்சிருந்து அமல் செய்யறதுக்கு உள்ள இடம் கொடுக்கலன்னா அன்பார்ந்த தாய்மார்களே, கண்ணியமான சகோதரர்கள், எனவே தான் அமல்களுக்கு நேரங்களை ஒதுக்குங்க. அந்த அமல்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளம் கொடுப்பார், உருவம் கொடுப்பார்.
நாம் எல்லாம் செய்யக்கூடிய நல்லமலாக இருந்தாலும் கெட்ட செயல்களாக இருந்தாலும் எல்லாமே உருவம் கொடுக்கப்பட்டு மறுமைக்கு கொண்டு வரப்படும். எனவே அந்த நாள் எம்முடைய நற்செயல்கள் எமக்கு உருவம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதிகமாக நாம் நல்லமல்களை செய்து கொள்வோம். அந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் எம்முடைய மறுமை வெற்றி வைத்திருக்கிறார். கபூரிலே கூட சகோதரர்களே, தாய்மார்களே, எம்முடைய நல்லமல்கள் எமக்கு கை கொடுக்கும். தொழுகை கை கொடுக்கும், குர்ஆனோதல் கை கொடுக்கும், நோன்பு கை கொடுக்கும், சதகாக்கள் கை கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வரக்கூடிய நேரம் எம்மை பாதுகாக்கும். நபியோடு சொன்னாங்க, ஒரு மனிதன் கபரில் வைக்கப்பட்டு விட்டார், நல்ல மனிதன் அவர் வைக்கப்பட்டால் அந்த மனிதர் எழுப்பாட்டி உட்கார வைக்கப்படுவார். அந்த நேரம் ஒரு நல்ல ஒரு மனிதர் வருவார், அழகான தோட்டத்திலே வருவார். இந்த நேரம் அந்த கபராளியான மனிதன் கேட்பாரு, இப்போ அழகான தோட்டத்தில் இருக்கிறேன், நீ யார் என்று கேட்பார். அந்த நேரம் அந்த மனிதர் சொல்லுவார், அமலுக்கு சாலிஹ், நீ செய்த உலகத்திலே செய்த நல்லமல்கள் வந்திருக்கிறேன். நல்லமல்கள் கபரிலே எமக்கு அழகான தோட்டத்திலே உருவம் கொடுத்து அனுப்பப்பட்டு எம்முடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ். எனவே எம்முடைய வாழ்க்கையில் அழகான செயல்களை உண்டாக்குவோம். அல்லாஹ் விரும்பும் வாழ்க்கையை வாழுவோம். அல்லாஹ்வுக்கு நாம் என்னென்ன விடயங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவைகளை சரியாக செய்வோம். அதுதான் ஈமானும் சாலிஹான அமலும். இந்த ஈமானையும் சாலிஹான அமலையும் கொண்டு அல்லாஹ் எம்முடைய மறுமைக்கு ஈடேற்றம் வைத்திருக்கிறார், சொர்க்கத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே சொர்க்கத்துடைய அமல்களை சொல்லித் தந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக துஆ செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹும்ம ஜுர்னி மினன் நார், அல்லாஹும்ம ஜுர்னி மினன் நார், அல்லாஹ்வே நரகை விட்டும் என்னை பாதுகாத்து சொர்க்கத்திலே என்னை நுழைய வைத்து விடு. நம்மளால கேளுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக துஆக்களை ஏற்றுக்கொள்வார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்துடைய அமல்களை நமக்கு லேசாக்கி தந்து நரகத்துடைய அமல்களை விட்டு நம்மை தூரமாக்கி அவன் விரும்பக்கூடிய நல்லமல்களை நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தி அவனுடைய நெருக்கத்தையும் அன்பையும் அடையும் பாக்கியசாலிகளில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.